ஹாய் மை ஃபேமிலிஸ். நாங்கள் பார்த்தீங்கன்னா கோவளம் பீச்சு தாங்க ஈவினிங் டைம் கிளம்பிட்டோம். ஈவினிங்லேயே வெளிச்சத்தோடு போகலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக வந்து ரொம்ப இருட்டிடுச்சு. மழை வர மாதிரி வேறு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பையன் வேறு பீச்சுக்கு போகணுன்னு அடம் பிடிச்சதுனால அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்டும் வந்து சரி கூப்பிட்டு போகலான்ட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணு நாங்கள் 4 பேர் சேர்ந்து போயிருந்தோம். பார்த்திங்கன்னா அங்கங்கே மழை வந்ததுனால பீச்சில் பார்த்திங்கன்னா தண்ணி அங்கங்கே தேங்கி இருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா அது நாங்கள் பீச்சில் காலை வைக்கிறதுக்கிட்டேயுமே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து வீடியோலையுமே அந்தளவுக்கு எதுவுமே தெரியல, இருட்டாக இருந்தது. சுற்றி பார்த்திங்கன்னா அந்த வியூவும் ஆனால் நல்லா இருந்தது. அந்த லைட் வெளிச்சத்தில் அங்கே பீச்சில் பார்த்திங்கன்னா நல்லா கூட்டம் கம்மி தான், இருந்தாலும் நைட் டைமில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பசங்க பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியில் விடலை. அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் பார்த்துட்ருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு அலை ரொம்ப அதிகமாக வர்றதுனால நைட் டைமில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன்லாம் வேறு விற்றுட்ருந்தாங்க அந்த சைடில். என்னால் வீடியோ தான் எடுக்க முடியல சரியா. சுற்றி பார்த்திங்கன்னா 2, 3 கடைங்க. ஒரு சில கடை வந்து க்ளோஸில் இருந்தது. ஏன்னா வந்துட்டு நாங்கள் லீவ் டைமில் போகல, வீக்கெண்டில் தான் போனோம். அதனால வந்துட்டு மீடியமான கூட்டம் தான் இருந்தது. அப்புறம் ஒரு கடையில் போயிட்டு பசங்க வந்து பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் கேட்டதுனால அவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று சொல்லிவிட்டு அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் எதுவும் வாங்கலை. எனக்கு ஒரு பஜ்ஜி மட்டும் ஒரு பிளேட் சொல்லிட்டேன். பஜ்ஜி வரத்துக்காக வெயிட்டிங். பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டு அவங்க கிளம்பிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு பீச்சில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு, நைட் பீச் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் போனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன லீவ் டைமில் போயிருந்ததுன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு இன்னும் நல்லா ஃபன்னாக இருந்திருக்கும். கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நல்லா தான் இருந்தது, இருந்தாலும் வந்து லைட்டில் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால எங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல, எதுவும் கிளியராக வெளிச்சமும் வீடியோவும் எடுக்க முடியல. சாப்பிட்ற இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் நல்ல வெளிச்சம் இருந்தது. அதுக்கப்புறம் பஜ்ஜும் நல்லா இருந்ததுங்க. 50 ருபீஸ்க்கு ஒர்த்தான பஜ்ஜி தான். அப்புறம் பஜ்ஜி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.